2 தசாப்தங்களாக காணாமல் போன 4 பெண்கள் கொன்று உடலை எரித்து புதைக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. 68 வயது முதியவர் சீரியல் கில்லர் அவதாரம் எடுத்தது ஏன்? தோண்ட தோண்ட மனித எலும்புகள், மண்டை ஓடுகள், வீடு முழுவதும் இரத்தக்கரைகள், நிலத்தில் எரிந்த உடல்கள். 19 வருடத்தில் 4 பெண்கள், 68 வயது முதியவரின் தொடர் கொலைகள். இந்த ஹைலைட்ஸ்கள் தான் இன்று ஒட்டுமொத்த கேரளாவையும் கதிகலங்க வைத்திருக்கிறது. நடந்த பயங்கரம் சீரியல் கொலையாளியின் சதி வேலையா என்று தெரிந்து கொள்ள செய்தியாளர் சிவசபாபதியுடன் களத்தில் இறங்கினோம். டிசம்பர் 23, 2024 கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் எட்டுமானூரை சேர்ந்த ஜெயினம்மா என்பவர் காணாமல் போனதாக காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் ஜெயினம்மாவின் செல்போன் சிக்னலை ஆய்வு செய்தபோது அது பள்ளிபுரத்தில் உள்ள ஒரு வீட்டில் கடைசியாக துண்டிக்கப்பட்டிருந்தது. உடனே அந்த வீட்டை சேர்ந்த செபாஸ்டியன் என்ற 68 வயது முதியவரை போலீசார் அழைத்து சென்று விசாரித்தனர். ஆனால் அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை. போலீசாரின் எந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்துதான் முதியவர் செபாஸ்டியனின் வீட்டையும் 2 ஏக்கர் நிலத்தையும் போலீசார் சல்லடை போட்டு சலித்தனர். அப்போது அங்கு கிடைத்த தடயங்கள் போலீசாரை திகிலடைய வைத்தது. வீடு முழுவதும் பல இடங்களில் இரத்தக் கரைகள் படிந்த சுவடுகள் இருந்துள்ளது. நிலத்தில் 25 மீட்டர் சுற்றளவில் எரிந்த நிலையில் உடல் பாகங்கள் கிடந்துள்ளன. மேலும் மனித எலும்புகளும் மண்டை ஓடுகளும் அங்கே கிடந்திருக்கிறது. தொடர்ந்து அருகில் இருந்த ஒரு பாழடைந்த குளத்தை போலீசார் தூர்வாரியதில் உள்ளே ஒரு பெண்ணின் ஹேண்ட்பேக்கும் மணிகளும் சேலைகளும் கிடைத்திருக்கிறது.